ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிமூவ் எலமெண்ட் ப்ராப்ளம் தான். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 27ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஒரு அரே கொடுத்துருப்பாங்க அண்ட் ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ அந்த அரேல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் அந்த அரே இன் பிளேஸ்ல தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நியூவா ஒரு அரேவோ இல்ல காப்பி ஆஃப் தி அரே கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இருக்கிற அரேலயே இந்த வேல்யூவை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. இவங்க எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு கேங்கிற வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். அந்த கே வரைக்கும் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே நாட் ஈக்குவல் டு வேலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் அவங்க கே வரைக்கும் இருக்கிற வேல்யூ மட்டும் தான் கன்சிடரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் நம்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற எலமெண்ட்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கே எலமெண்ட்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது நாட் ஈக்குவல் டு வேல்யூவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க எக்ஸாம்பிள் 1 பார்த்தலாம். 3 2 2 3 அப்படின்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ 3யை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 2 இருக்கு. அப்போ 2ங்கிறத ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ கே ரிட்டர்ன் பண்றோம் 2ன்ட்டு. அந்த 2 எலமெண்ட்ஸ் நாட் ஈக்குவல் டு இந்த வேலா இருக்கா? ஆமா. அப்படிங்கிறப்ப அது மட்டும் தான் அது எடுத்துக்கும். மீதி இருக்க எதுவுமே கன்சிடர் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் 2ல பார்த்தீங்கன்னா 0 1 2 2 3 0 4 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேல்யூ 2. அப்போ 2 இல்லாம அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரேல இருக்க எலமெண்ட் மொத்தம் 5. அப்போ 5ங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். 5 அந்த நாட் ஈக்குவல் டு வேல்யூவா இருக்கணும் அந்த நம்பர். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படின்னா சிமிலர் டு மூவ் ஜீரோஸ் ப்ராப்ளம் தான். ஸோ அதில் நம்ம எப்படி ஜீரோவை எண்டுக்கு கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இங்கே வேல்யூவை எண்டுக்கு கொண்டு வருவோம். தென் அந்த அங்கே கரண்ட் பாயிண்டரை யூஸ் பண்ணி நாட் ஈக்குவல் டு ஜீரோவை மட்டும் ஸ்வாப் பண்ணியிருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி கரண்ட் பாயிண்டர் தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இங்கே என்ன அங்கே நாட் ஈக்குவல் டு ஜீரோ இருந்தால் ஸ்வாப் பண்ணோம். இங்கே என்னன்னா அந்த நாட் ஈக்குவல் டு வேலை இருந்தால் ஸ்வாப் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்டர் வச்சுக்கணும், 2 பாயிண்டர். ஸோ ரெண்டாவது டிராவர்ஸ் தி அரே. ஸோ ஒரு பாயிண்டர் டிராவர்ஸ் பண்ணுறதுக்கு வச்சிருப்போம். இன்னொரு பாயிண்டர் நாட் ஈக்குவல் டு வேல்யூவா வந்தால் மட்டும் மூவ் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? வாங்க தேர்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம். ஸோ இஃப் நாட் ஈக்குவல் வேல் அப்படின்னு வந்தால் நம்ம மட்டும் ஸ்வாப் பண்ணணும். நாட் ஈக்குவல் டு வேல் வந்துச்சுன்னா நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ இந்த 3 ஸ்டெப் யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். வாங்க அப்ரோச் பார்த்துலாம். ஸோ இனிஷியலாக நான் ஒரு அரே எடுத்திருக்கேன். ஸோ அரேல 3 2 2 3 எடுத்திருக்கேன். வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. அப்போ அந்த 3யை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம 2 2 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். ஸோ இனிஷியல் ஸ்டெப்பில் ஐ ஈக்குவல் டு 0 இருக்கும். கரண்ட் ஈக்குவல் டு 0 தான் மார்க் பண்ணுறோம். ஸோ ஐயும் இங்கே தான் இருக்கும், சியும் இங்கே தான் இருக்கும். ஸோ இதுதான் அதோட சூடோ கோட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த நாட் ஈக்குவல் டு வேல்யூவை வந்தால் மட்டும் நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வேல்யூ நம்ம அதே இடத்துல வச்சிருக்கணும். நாட் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்தால் மட்டும் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐ இங்கே தான் இருக்கும், 0. இப்போ நாட் ஈக்குவல் டு வேலான்னு பார்க்குது, இல்லை அப்படிங்கிறப்ப ஐ மட்டும் மூவ் ஆகும். தென் இப்போ நாட் ஈக்குவல் டு வேல்யூவான்னு பார்க்குது, ஆமா அப்படிங்கிறப்ப ஸ்வாப் பண்ணும். ஸ்வாப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அரேல இப்போ 2 3 அப்படின்னு இருக்கும். தென் இந்த சி இன்க்ரிமெண்ட் ஆயிரும் இங்கே. தென் இப்போ இஃப்க்கு வெளியே வந்தோடனே ஐயும் இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இப்போ ஐ இன்க்ரிமெண்ட் ஆனோடனே இப்போ அகைன் செக் பண்ணுறோம். இஃப் நம்ஸ் நாட் ஈக்குவல் டு வேலா அப்படின்ட்டு. ஆமாம், நாட் ஈக்குவல் டு வேலா. அப்போ அகைன் ஸ்வாப் பண்ணு. அகைன் இந்த கரண்ட் இங்கே இருக்கா, இங்கேயும் ஸ்வாப் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு என்ன இருக்கு, 2 3 இருக்கு. இது 0th இண்டெக்ஸ்ல 2 இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 3 இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல 2 இருக்கு, 3. ஸோ இதுதான் அரையில இருக்கு இதுக்கு முன்னாடி. இப்போ திருமணி ஸ்வாப் பண்ணோம் அப்படிங்கிறப்ப சி இங்க இருக்கு, ஐ இங்க இருக்கு. இப்போ அகைன் ஸ்வாப் பண்றோம் இந்த 2 எலமெண்ட்டும். அப்போ அரே எப்படி இருக்கும் அப்படின்னா 2 2 3 3. ஸோ இதுதான் ஃபைனலா அரேயா இருக்கும். தென் அகைன் சிவை இன்க்ரிமெண்ட் பண்றோம் கரண்ட் பாயிண்டர். தென் ஐ அகைன் மூவ் ஆகும், இஃப் வெளியே வந்தோடனே. இப்போ அகைன் செக் பண்ணோம், நாட் ஈக்குவல் டு வேலான்னு பார்க்குறோம், இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம எதுவும் இஃப்ல எதுவுமே ஸ்வாப் பண்ண தேவையில்ல, இஃப்குள்ளேயே போகாது. இப்போ தென் வெளியே வந்தோடனே திரும்ப ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ லெஸ் தென் என்னங்கிறப்ப அப்படியே வெளியே வந்துடும் ஃபார் லூப்ட்டு. கரண்ட் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2. ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணாலே போதும். கரண்ட் என்ன ரெண்டு எலமெண்ட் மட்டும் நாட் ஈக்குவல் டு வேலா இருக்கு, அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த அப்ரோச்சே. ஜஸ்ட் 3 ஸ்டெப்ல இதை அப்படியே ஸ்வாப் பண்ணியே நம்ம சால்வ் பண்ணிடுறோம். மூவ் ஜீரோஸ் ப்ராப்ளம் மாதிரி தான் இதுவும். அதுல என்ன, ஜீரோஸ் நாட் ஈக்குவல் 0 வந்தா ஸ்வாப் பண்ணும், இங்க நாட் ஈக்குவல் டு வேல் வந்தா ஸ்வாப் பண்றோம். ஸோ வாங்க கோட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி கோட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதான் அதோட கோட். கரண்ட் ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணியாச்சு. தென் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி டிராவல்ஸ் பண்றோம். நாட் ஈக்குவல் டு வேலா வந்தா மட்டும் ஸ்வாப் பண்றோம்.
ஜஸ்ட் இப்போ வந்து சி டெம்பரரி வேரியபிளுக்கு சி ஈக்குவல் டு ஏன்னு ஸ்டோர் பண்ணிட்டு ஏ ஈக்குவல் டு பி பி ஈக்குவல் டு சி அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். தென் கரண்ட்டை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து கரண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளோதான். வாங்க ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணிடலாம். ஸோ 0 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளம்க்கு நான் 3 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. இந்த கோட டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.